நாங்கள் போன மண்டே வந்து எஸ்எஃப்சி வந்து அட்டன் பண்ணியிருந்தோம். நான் சின்ன வயசுலேருந்தே எஸ்எஃப்சி அட்டன் பண்ணுவேன். ஆனால் அப்போ அட்டன் பண்ணதுக்கும் இப்போ அட்டன் பண்ணதுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியுது. சின்ன வயசில் வந்து நிறையா கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் என்ன கொடுக்குறாங்கன்னே தெரியாமல் நாங்கள் உட்காந்துட்ருப்போம். ஆனால் இந்த டைம் போகும்போது என் மனசில் வந்து நிறையா கொஷின்ஸ் இருந்துச்சு. நான் யார்கிட்ட போய் கேட்பேன், எனக்கு யார் கன்சோல் பண்ணுவா, இதை நான் மனுஷங்கள்கிட்ட கேட்டால் என்னை தப்பாக நினச்சிருவாங்களோ, என்னை வந்து இவ இப்படி தான் அப்படின்னு எனக்கு கணக்கு பண்ணிடுவாங்களோன்னு நிறையா மனசில் உள்ள குழப்பம் இருந்துச்சு. நான் நார்மலாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறையா யோசிச்சுட்டே தான் அந்த கேம்ப் போகும்போது நான் என்னென்ன யோசித்தனோ அதுக்கு எல்லாமே எனக்கு அந்த பாஸ்டர்ஸ் மூலமாக எனக்கு ஆண்டவர் பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. அண்டர்ஸ்டாண்டிங் த டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எப்போவுமே நான் கைடன்ஸ் வந்து எங்கள் அம்மாட்ட நான் கேட்டுகிட்டே இருப்பேன். ஒரு மனசில் வந்து ஒரு குட்டியாக ஒரு விஷயம் எனக்கு மனசு குழப்புச்சுன்னா கூட நான் அம்மாட்ட போய் சொன்னால் எனக்கு அது வந்து சரியாயிரும். பட் நான் இந்த நாளாக ரொம்ப சஃபர் ஆனேன். எனக்கு யார்கிட்ட சொல்கிறது, நான் யார்கிட்ட போய் கைடன்ஸ் கேட்குறதுன்னு இருக்கும்போது இந்த எஸ்எஃப்சி கேம்ப் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் மனசில் உள்ள கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே ஆண்டவர் எனக்கு ஆன்சர் சொன்னாங்க. அந்த மாதிரி இழந்து போன நிறையா விஷயங்களை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள உதவி செய்தாங்க. எல்லாருமே வெக்கேஷனுக்கு போவாங்க. ஆனால் வந்து இது ஒரு ரெக்ரேஷனாக நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து சர்ச்சு பிலீவர்ஸ் கூட போகிற மாதிரி நல்லா இருந்துச்சு. எப்போவுமே நம்ம சர்ச் தான் நிறையா பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். மோர் தென் 30 பேர் வருவாங்க. ஆனால் இப்போ கைவிட்டு என்ற மாதிரி தான் வந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்எஃப்சி நம்ம சர்ச்சில் நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுறோம். ஏசுப்பாக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென்.